வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பாம்பி த ரெக்கனிங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர். அதாவது ஒரு கொடூரமான காட்டுமான் கிட்ட இருந்து எப்படி எல்லாரும் தப்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மோட்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு அம்மா பையனை காட்டுறாங்க. அந்த அம்மாவோட கணவரை பாக்குறதுக்காக அந்த கணவர் வீட்டுக்கு வந்து இவங்க ஒரு காட்டு பகுதியில வண்டியில போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியை திடீர்னு ஒரு கொடூரமான காட்டுமான் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த டிரைவரை கொடூரமா தாக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இது மாதிரி நாங்க வழியில அட்டாக் பண்ணப்பட்டோம், அந்த டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னும் போது அவங்க கணவரோட பிரதர் இருப்பார்ல, அவர் வந்து பாக்குறதுக்கு என்ன ஆச்சுன்னு போறாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அங்க சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த 3 ஹண்டர்ஸ் யாரு, அண்ட் அந்த மானோட கதை என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சர்வே ஆனான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மானோட கதையை வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி அனிமேட்டட் விஷுவலா தான் காட்டியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. அதன் வழியா அனிமல் குரூவல்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மனிதர்களோட இன்டர்ஃபரன்ஸ்னால எத்தனையோ உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அது மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு விலங்கு பழிவாங்க நினைச்சா என்ன ஆகுன்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா அது ரொம்ப நீட்டாவே யோசிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மான் லைனா ஒருத்தரையும் வந்து காலி பண்ணுதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்ட்டுமே ஓரளவுக்கு டீசென்டான ட்விஸ்டா இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த முயலை வச்சு ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம். பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது அந்த மானை டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லுவேன். அந்த கிராபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. பொதுவா இந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் மூவிஸ்ல வந்து அந்த கிரியேச்சரை எவ்வளவுக்கு அளவு வந்து கொடூரமா காட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஒரு பயம் உண்டாகும். இந்த மானை பார்க்கும் போது பரிதாபம் தான் வந்துச்சே தவிர பயம் அப்படின்றது வரவே இல்லை. அதே மாதிரி அந்த மான் பண்ணக்கூடிய கொலைகள் அப்படின்றதுலயுமே வந்து பெரிய லெவல்ல பரபரப்பு அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல மேரி அப்படின்ற ஒரு லேடியோட கேரக்டரை காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டரை ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சே தவிர பட் இந்த கதைக்கு அந்த கேரக்டர் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாட், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது எங்கேஜிங்கா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.6 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரியான சில காட்சிகள் வரும், மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.